போதும் போதும், உங்க பார்வை கண்ணா பின்னாடி போகுது. கொஞ்சம் அமைதியா இருங்க. சந்திரா, புதுப்புணல் நீரை பருகும்போது உன் கன்னம் தான் எனக்கு முதலில் தெரிகிறது. அவ்வளோ அழகாக இருக்கிறது உன் கன்னம். இங்க பாருங்க, உங்க இதயம் என் இதயம் தடுமாறாம இருந்தா எனக்கு அதுவே போதும். சந்திரா, இளமை ஆசைக்காக உன்னை நான் திருமணம் செய்ய முன் வரவில்லை. என் இறப்பிலும் என் நெஞ்சிலே சுமப்பேன் என்று உறுதி கொடுக்கிறேன் சந்திரா உனக்காக. போதுங்க, எனக்கு அது போதும். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் என் கூட இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும் கார்த்திக். சந்திரா, முதலும் முடிவும் எப்பவும் ஒன்றா தான் வரும். முதல்ல வந்து உருவம்னா முடிவு நிழல். அந்த நிழலா எப்பவும் நான் உங்க பின்னாடியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நிழல் எப்பவும் நிஜமாகாது, நீர்க்குமலி போலதான். ஆமா, கதையாசிரியர் எப்போ டைரக்டர் ஆனாரு? எந்த படத்துக்கு இந்த ஒத்திகை நடக்குது? புதிய வாழ்க்கைங்கிற படத்துக்கு. ஓஹோ, அந்த படத்துக்கா? நான் வேணா ஃபைனான்ஸ் பண்ணட்டுமா? ஒருவேளை நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் உங்களை வச்சு தான் படம் பண்ணணும்னு நினச்சிட்டு உங்கள்கிட்ட கேட்கணுங்கிறதுக்காகத்தான் இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். வெரி குட். சந்திரா, எங்க வேலைக்காரங்கெல்லாம் ஒருத்தர் இல்லையா? சரி, நீயே போய் காஃபி சூடாக போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க பாஸ். அப்படியே கார்த்திக்கும் எடுத்துட்டு வா. ஏங்க மிஸ்டர், வாழ்க்கையின் முடிவு என்கிற நாடகம் இன்னைக்கு ஒன்று நடக்குது. வாங்களே போயிட்டு வரலாம். பெரிய பெரிய தயாரிப்பாளர்லாம் வர்றாங்க. சாரி மிஸ்டர் பரந்தாமன், எனக்கு சந்திராவோட ஒரு ஷூட்டிங் இருக்குது. நாங்கள் அதுக்கு அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம். அதற்கு போயிட்டு வர்றோம். இன்னொரு நாளைக்கு வரேன்னு. ஓ, ஐசி, நீங்கள் தான் அந்த படத்தை டைரக்டர் பண்ணுறீங்க? ஆமாம் ஆமாம். சரி, நீங்கள் பாருங்க. சார், உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. மிஸ்டர் கார்த்திக், அந்த கொரியரை வாங்க. சந்திரா, லெட்டர் உனக்கு தான் வந்திருக்குது. சந்திரா, இந்தா பாரு யாருன்னு. பாஸ், என்ன உடனே பாம்பேக்கு வர சொல்லி தந்தி அனுப்பியிருக்காங்க. அதுதான், அந்த மனுஷன் தவமா தாங்க கிடக்குறானே. சரி, உடனே கிளம்பு. இந்த கார்த்திகிட்ட டீ எடுத்து கொடுத்துருங்க. பாஸ், இப்போ குப்பையாக இருக்கிற குளங்களை நீங்கள் தெளிவுபடுத்தணும்னு நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், எல்லா படத்தையும் நீங்கள் முடித்து கொடுத்துட்டீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு விரும்புகிறேன் பாஸ். ஓ, கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமாம், மாப்பிள்ளை பார்த்துட்டியா? பாஸ், என்ன கட்டிக்க இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் நீங்கள் தான் முன்னே இருந்து என் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். குழந்தை குட்டியோட சந்தோஷமாக வாழணும்னு நான் நினைக்கிறேன். குழந்தை பெற்றுக்கு போறியா? உனக்கு ஈஸ்ட்மென்ட் கலர்ல தாண்டி குழந்தை பிறக்கும். என்ன பாஸ் இப்படி பேசுறீங்க?
இந்த உலகத்தில் என் உடம்ப பார்த்து வாழ்க்கை கொடுக்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் என் மனசை பார்த்து எனக்கு வாழ்க்கை கொடுக்க ஒருத்தர் இருக்கார். தோ கார்த்திக். அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் பாஸ். யாரு? இந்த கார்த்தியா? ஆமாம் பாஸ். இந்த கார்த்தியா இந்த சவத்தோடமா கல்யாணம் பண்ணிக்க போற? பாஸ் நீங்க என்ன சொல்றீங்க? கார்த்தி கார்த்தி என்ன பாஸ் செஞ்சீங்க? எனக்கு வாழ்க்கை கொடுக்க முன் வந்தவர இப்படி அநியாயமா சாகடிச்சிட்டீங்களே. இப்படி செய்ய உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? நானும் எல்லாரும் மாதிரி சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். என் வாழ்க்கையை இப்படி சீரழிச்சிட்டீங்களே. இது நாள் வரைக்கும் நீங்க சொன்னது அத்தனையும் நான் கேட்டுட்டு இருந்தேன். இப்ப பாருங்க, முடிவு பண்ணிட்டேன். உங்க கணக்கு நான் தீர்த்தே தீர்வேன். போலீஸுக்கு போக போறியா? போ, தாராளமா போ. நீ கொண்டு வந்த காபி அதுல உன் கைரேகையும் வாங்கி குடிச்சானே கார்த்தி, அவன் கைரேகையும் பதிஞ்சிருக்கு. நான் அழகா சொல்லிடுவேன், நீ தான் கொலை பண்ண. நாளைக்கு பேப்பர்ல கொட்ட எழுத்துல வரும். நீ கொண்டு வந்த டம்ளர்ல உன்னுடைய கைரேகை பதிஞ்சிருக்கு, அத மறந்துடாத. இந்த பரிணாமனை பகச்சுக்கிட்டா என்ன நடக்குன்னு உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என் பொண்ணு சினிமாவில் நடிக்க போயிருக்கா. எப்படியோ பணம் காசு கார் பங்களான்னு எனக்கு வசதி வாய்ப்புகள் வந்துடும். நான் நல்ல சுகமாக இருக்க போகிறேன். எங்கே போயிட்டாள்? அவளுக்கு ஒரு கட்டு. ஓ, என் மகள் இல்லையா? அந்த அம்பி. வணக்கம் சார். ஏண்டா அம்பி? வாங்க முதலாளி. ஏன்னா எங்கள் முதலாளியோட பிள்ளையாண்டா இல்லையா நீங்கள்? என் பிள்ளை இந்த பாடுபடுத்திட்டாளே, நியாயமா சொல்லுங்க. ஐயராத்து பொண்ணு அடுத்த வாளுக்கு எப்படி கட்டி கொடுக்கறதுன்னு சொல்லி நானும் பயந்துட்டு இருந்தேன். என்ன பண்றது, காலம் கெட்டு போயிடுத்து. லோகத்துக்கு தகுந்த மாதிரி நானும் மாறிண்டேன். நடிச்ச நடுப்புல நானே ஆடி போயிட்டேன். அதான் ஆடி போனதுனால தானே அவளை வயிற்றுல உண்டாக்கிட்டேள். என் பொண்ணு வயிற்றுல உண்டாக்கிட்டுங்க. எப்போ நீங்கள் படம் ரிலீஸ் பண்ண போகிறேன்? படம் ரிலீஸ் பண்ண போகிறீங்களா இல்லை அவள் புள்ள பக்க போகிறாளா எனக்கு தெரியல. உங்கள் மகளையவே கேளுங்க. என்ன பண்ணுறது போங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியலைங்க. ஏன்னா 30 வருஷமாக உங்கள் அப்பாக்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்பா மகன் நீங்கள் பெரிய பணக்காரர், உங்கள் அப்பா என்ன சுட்டாலும் சுட்டுருவா, பயமா அப்பா. இருக்கு. இன்னும் ராஜம், நீ ஏண்டி இப்படி பண்ணிட்ட? இதே உனக்கு நழைமாடி. அப்பா இன்னும் 8 மாசம்தான்ப்பா. அதுதான் தெரியுமாடி எனக்கு. அப்பா இதுக்கு காரணம் இவர்தான்ப்பா. அவதான் எனக்கு நல்லா தெரியுமாடி. அப்பா இனிமே இவர்தான் என் ஆத்துக்கார். சினிமாவில் நடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே எனக்கு தெரியும் நீ இப்படி உண்டாயிட்டு வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். சரிப்பா, இனிமே எனக்கு கல்யாணம் தானே, உடனே கல்யாணம் பண்ணி வைங்கப்பா. அவ கல்யாணம் பண்ணி வைப்பாளா இல்ல நம்மள சுற்றுவாளான்னு பயமா இருக்குடி. போங்கப்பா, நம்ம போலாம் வாங்க கல்யாணத்துக்கு. ஓகே ஓகே ஏப்பா, எப்படியோ சமாதானம் பண்ணி என் பிள்ளை கட்டி போடா அம்பி. ஏய் பானு, நீ இன்னும் தூங்கலையா? மணி 11 ஆகுது. செல்வம் தூங்கிட்டானா? அவன் நிம்மதியாக தூங்கிட்டான். ஆமாம், நீங்கள் ஏன் இப்போ வர லேட்டாக வரீங்க? என்னாச்சு உங்களுக்கு? இது என்ன கேள்வி? பிஸ்னஸ் ஓவர் ஆயிடுச்சு. மற்றவங்களாட்டம் நான் மணி அடிச்சோன்னா வர முடியுமா? சரி சரி, மணி அடிச்சோன்னெல்லாம் ஒன்றும் வர வேண்டாம். ஆமாம், நேற்று நைட்டு என்னமோ எண்ணிட்டு இருந்தீங்களே, என்ன எண்ணிட்டு இருந்தீங்க? சொல்லுங்க.
என்னமோ மாச கணக்கு போட்டுட்டு இருந்தீங்களே, என்ன மாச கணக்கு போட்டுட்டு இல்லை, இருந்தீங்க? நம்ம செல்வத்துக்கு இப்போ எத்தனை மாதம்? ஏங்க இப்போ எத்தனை மாசமா இருந்தா என்ன? சரி சரி, நீங்க பசியில் இருப்பீங்க, வாங்க போய் சாப்பிடலாம். இரு, இன்னைக்கு நாம் 2 பேரும் சந்திச்சு பேசி எவ்வளோ நாள் ஆகுது. இன்னைக்கு பௌர்ணமி, நம்ம மாடிக்கு போய் பேசிக்கலாம். ஐயோ இங்க வாங்க. இங்க பாருங்க, நீங்க சும்மா இப்படி எல்லாம் ஆட்டம் போட்டீங்கன்னா பையன் எந்திச்சுக்குவான், அழுவான், அப்புறம் ஏன் பாடுதான் திண்டாடாம இருக்கும். அவன் ஏன் கட்சி என்ன மாதிரி நல்லா அசந்து தூங்குவான், எந்திரிக்க மாட்டான். ஆமா ஆமா, அப்பாவும் பையனும் நல்ல கட்சி தான். இங்க பாருங்க, நான் என்னைக்குமே உங்க வட்டத்துக்குள்ள தான் இருப்பேன். என்ன உங்களை மாரி நான் என்னை யார் கூட்டிட்டு போறா? நான் என்னைக்குமே உங்களுக்கு தான் சொந்தம், புரியுதா? சரி, மாடியில் போய் பேசிக்கலாம், வா. சரிகம பதனிசா, சரிகம பதனிசா. வாங்கோ. என்ன கேசியர், சொல்லுங்கண்ணா. யார சாகடிக்கிறக்கு பாடிக்கின்றிருக்கு? இல்லைண்ணா, சங்கீதம் பாடினா மழை வரும்னு சொல்றான், அதான் பாடிட்டு இருந்தேன். ஓ, மழை வர்றதுக்கு பாடினேடா? ஆமாண்ணா. இல்ல ருத்ரதாண்டவம் ஆடுற மாதிரி டிஸ்கோ டான்ஸ் ஆடினாளா? இல்லைண்ணா, மொத்தமா பேசுறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. அந்த காலத்துல மாதம் மும்மாரி பெஞ்சுட்டு இருந்தது. இப்போ வருஷத்துக்கு ஒரு மாதிரி கூட பெய்ய மாட்டேங்கிறதண்ணா. அதான் சங்கீதம் பாடுனா மழை வரும்னு சொல்றா, அதான் பாடிட்டு இருந்தேன். சொல்லுங்க அண்ணா. சரி, நன்னா பாடு. மழை தான் பெய்துட்டு இருக்கு. ஆமாண்ணா, அதை நிறுத்திருக்கு பாடும். 4 நல்லவா இருக்காளே இல்லையோ, நம்ம ஊர்ல எல்லாம் நல்லவா. நல்லா அவ மனசு குளிரட்டுமேண்ணா, அதனாலதான் பேசிட்டு இருக்கு. சொல்லுங்க அண்ணா. எனக்கு உங்க மேல ஒரு வருத்தம் இருக்கண்ணா. நீ எடுத்த படத்துல இந்த கதாநாயகன் கார்த்திக் கொண்டுட்டேள அண்ணா, கதையாசிரியரை கொண்டுலாமா அண்ணா? சாகடிச்சுட்டேள, அது நியாயமா? என்ன என்ன சொன்ன? கதாசிரியர் நான் கொண்டேனா? ஆமாண்ணா. ஆமா, இது எப்படி உனக்கு தெரியும்? நீங்க எடுத்த படத்துல கதையாசிரியனா வர்ற கார்த்திகை கொண்டுட்டேன்னு சொன்னா உண்மையை சொல்லு, இல்ல சுட்டுடுவேன். அண்ணா, ஓசை கூட சுட்டதில்லைண்ணா. எனக்கு அது ஒண்ணுமே தெரியாதுண்ணா. நீங்க எடுத்த படம் ஒரு படம் கூட ஓடலன்னா, அதுல நீங்க கார்த்திங்கிற கதாபாத்திரத்தில் இருக்கிற கதையாசிரியனை கொண்டுட்டேன்னு சொன்னா. இருங்க, அவன் கார்த்திக் வரான். அண்ணா அண்ணா, தப்புன்னா மன்னிச்சுடுவானுங்க, என்ன எதுவும் பண்ணிடாது என்ன. கேசியர், பரந்தாமன், எப்போ வந்தீங்க? ஹலோ, வாங்க கதிரவன். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். ஆமாம், என்ன நான் எடுத்த படம் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு சேர வேண்டிய 10 லட்சத்தை என்னால் இப்போ உடனே கொடுக்க முடியல. அதை மிஸ்டர் பரந்தாமன், இதுக்கு ஏன் இவ்வளோ இது வருத்தப்படுறீங்க? எப்போ உங்களால் முடியுமா அப்போ கொடுங்க, நோ ப்ராப்ளம். தேங்க்யூ. ஆமாம், என்ன முகம் ஒரு மாதிரியாக இருக்கு? ஒன்றும் இல்லைங்க பரந்தாமன், ஓவர் பிஸ்னஸ் ஒர்க்கு, அதுதான் சும்மா லைட்டாக தலைவலி. பிஸ்னஸ்ன்னு இருந்தால் போதுமா? லட்சம் ஆமாம், பணம் தேவைதான். அதுக்குன்னு மனசு சந்தோஷமா இருக்க வேண்டாமா? நீங்க வாங்க என் கூட, உங்களை சந்தோஷப்படுத்துறேன். சந்திரா தேவியை அறிமுகப்படுத்த வைக்கிறேன், உங்களை சந்தோஷப்படுத்துவா. கேசியர், அதுக்கு முன்னாடி உங்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறேன். கேசியர், வீட்டில இருந்து போன் வந்தா வர லேட் ஆகுன்னு சொல்லிடுங்க. என்னப்பா பாடு, ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? குழந்தை தூங்கிட்டாடா? அவன் தூங்கிட்டான்ப்பா. இன்னும் மாப்பிள்ள வரலையா? இல்லைப்பா, அவர் இப்போலாம் லேட்டாக தான் வராரு, இன்னும் அவரை காணோம். அவரை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். மணி 11 ஆகுது, இன்னுமா வரல? இன்னும் வரல. ஐயா வணக்கம். கழுத என்ன ராத்திரியில ஊற
ஊரை சுத்திட்டு இருக்க? அதைத்தாங்க ஐயா சொல்லலான்னு வந்தேன். எதடா ஊரை சுத்துற பத்தியா? இல்லைங்க ஐயா, இன்னைக்கு நம்ம சின்ன ஐயா வீட்டுக்கு வரமாட்டாராம், கேசியர் சொல்லி அமிச்சாரு. ஏன் எங்க போயிட்டாரா? அதெல்லாம் பெரிய இடத்து சமாச்சாரங்க, டேய். உங்கள்கிட்டலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்களும் அதை கேட்காதீங்க. டேய், இந்த ஊர்ல நம்மளை விட பெரிய இடம் எதுடா? சொல்லல முட்டி வீங்கி போகும். பாடுங்க. டேய் பாடு, அந்த சவுக்கடு. ஐயோ சவுக்கா இல்லை, வேண்டாம் வேண்டாம், நான் சொல்லிடுறேன். நம்ம வீட்டுக்கு அந்த பட அதிபர் பரந்தாமன்னு ஒருத்தர் வருவார்ல, அவர் வீட்டுக்கு நடிகையோட அறிமுகத்துக்காக இவர் போயிருக்கிறாரு. ஓஹோ, அந்த பெரிய மதியோட அறிமுகம் இவருக்கு தேவைப்படுதோ? சரி, நீ போடா. சரிங்க நான் ஐயா. பார்த்துக்கிறேன். அப்பா பாத்தீங்களா இவரோட குறுக்கு புத்திய? வாடு. வாடு. பாடு, இந்த பைத்தியக்காரன் ஓடுறத பற்றி நீ ஒன்றும் வருத்தப்படாதம்மா. நம்ம கதிரெல்லாம் அப்படியாப்பட்டவன் இல்லை, அப்படி நடந்துக்கிறவனு கிடையாது. அவன் நல்ல பையன், வரட்டும், நல்லா அவனை பார்த்துக்கலாம். அவன் பிஸ்னஸ் சம்மந்தமா அங்கே பரந்தா வீட்டுக்கு போயிருப்பா. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. இல்லப்பா, இவர் ரொம்ப மாறி போயிட்டாரு. என்னம்மா சொல்ற? என் உடல்நிலையும் அவருக்கு செய்து வலியை உண்டாக்குது. நான் அவருக்கு சந்தோஷமா இருந்தா போதும்னு மட்டும்தான் நினைக்கிறாரு. சி, எதுவும் வளராதம்மா. கதிர் வரட்டும், எல்லாம் பேசிக்கலாம். நீ போய் நிம்மதியா படு போ. நான் பார்த்துக்கிறேன். ராஜாஜி காலில் விழுந்து ஆசீர்வாதம். டேய், 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 நில்லுடா. ரத்த நீ தோஷத்துக்கு தனியா இதுதான். ஊரை சுத்திட்டு இருந்த, உப்பொண்ண கூட்டிட்டு வந்திருக்கிற. என்னடா இது? ஆமாப்பா, தனியாக சுத்தக்கூடாதுன்னு தான் ஜோடிக்கு ஒன்று கூட்டிகிட்டு வந்தேன். டேய், இதை கூட்டிட்டு வெளியில போடா. எதுக்கப்பா வெளியில் போகணும்? இன்னொன்று ரெடி ஆகுதப்பா ஆள். என்னடா சொல்ற? ஆமாங்க, இது உங்கள் பையனோட வாரிசு என் வயிற்றுல வளருது. வேணான்னா சொல்லுங்க, என்னால் உங்கள் குடும்பம் குழஞ்சி போக வேண்டாம். நானும் என் குழந்தை எங்கேயாவது போய் செத்து போகிறோம். ஏமா அப்படி சொல்லாதம்மா. என்னடா அந்த அம்மா உளருது? டேய் என்னப்பா, எங்களை மன்னிச்சுக்கிங்கப்பா. டேய் ராஜா, என்னடா பண்ணுறது? நான் இப்போவும் மாதிரி இருந்தா நான் உங்களை மன்னிக்க மாட்டேன். இப்போ ஜாதி, மதம், அந்தஸ்து, கௌரவம் எல்லாத்தையுமே விட்டுட்டுண்டா. இந்த காலத்தில் பெத்த புள்ள கடைசியில் 3 கை மண்ணள்ளி போடுறதுன்னு சொல்கிறாங்க. அது யார் பார்க்குறா? எந்த தகப்பன் பார்க்குறான்? நம்ம கண்ணு முன்னாடி நம்ம மகன் எல்லாம் வாழ்கிறானா, அதை பார்த்து சந்தோஷப்படுறா. டேய் கதிரு, நல்லா இருடா ராஜா. சரிப்பா. கமான் மிஸ்டர் கதிரவன், வாங்க. சந்திரா, இவர் தான் மிஸ்டர் கதிரவன், மில் அதிபர். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். கதிரவன், sit down please. மிஸ்டர் கதிரவன், இவங்க சந்திரா, ஆல் இண்டியா ஸ்டார். இன்னும் 1 இயரில் ஹாலிவுட் ஸ்டார் ஆக போகிறாங்க. இவங்க தான் மிஸ் சந்திராதேவி. பரந்தாமன், இவங்களை போய் அறிமுகப்படுத்தணுமா? இதுதான் எல்லாத்துக்குமே தெரியும். இவங்க கூட என் மனைவி மாதிரியே இருக்காங்க. இவங்க ஒரு விதத்தில் பார்த்தா 2 பேரும் அக்கா தங்கச்சி மாதிரியே இருப்பாங்க. அவளும் உங்களோட ஃபேன் தான். ஓகே, இங்கே பாருங்க, எனக்கு
பெண்களோட அன்பு இருந்தாலே அதுவே போதும். என்ன மிஸ்டர் கதிரவன், சந்திராவை ரொம்ப நெருக்கமாயிட்டீங்க, வாங்க போங்கன்னு பேசுறீங்க. சும்மா வாங்க போங்கன்னு கேஷுவலாக பேசுங்க, அதுதான் சந்திராவுக்கு பிடிக்கும். என்ன சந்திரா? என்ன ரொம்ப டல்லாக இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லேசாக தலைவலி, அவ்வளோதான். தலைவலியா? என்ன டாக்டருக்கு ஃபோன் பண்ணட்டுமா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதுவே சரியாயிடும். மிஸ்டர் பரந்தாமன், டாய்லெட் எங்கே இருக்கு? இப்படியே போய் அப்படியே போனீங்கன்னா நெக்ஸ்ட் ரூம் டாய்லெட். என்ன சந்திரா, இன்னும் அந்த பரதேசி பையன் கார்த்திகே நினைச்சிட்டு இருக்கியா? இந்த கதிரவன் பெரிய பணக்கார புள்ளி, கத்த கத்தையா பணம் வச்சிருக்கான். கரன்சியை எப்படி கரைக்கணும்னு தெரியாம தெரிஞ்சான். அதுதான் நான் ஒரு ரூட்டை போட்டு உங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன். பாஸ், உங்களை பெத்தவளும் ஒரு பொண்ணு தான். ஏன் நாளைக்கு நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறவளும் ஒரு பொண்ணு தான். ஏன் பணத்துக்காக இதே செயலை அவங்கள செய்ய சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களுக்கு சேர்த்து தானே நான் சம்பாதிச்சிட்டு இருக்கேன். உன் மூலியமா இந்த உலகத்தையே உல்லாசமா இருக்க போறேன். உலக வங்கியில என் பணத்தை போட போறேன். அதுக்கு உனக்கு சேர வேண்டிய பங்கு தானா வந்து சேரும். பாஸ், எங்க பாருங்க, நானும் அதே தான் கேட்குறேன். உங்களோட கடைசி ஆசை நான் நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்லிட்டேன். அது பயத்தால் இல்லை, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் நல்லவளா இந்த பூமியில வாழணும்னு ஆசைப்பட்டுதான் நீங்க சொல்றதுக்கு நான் தலையாட்டுறேன். தயவு செஞ்சு இனிமேலாவது நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் நானே முடிவு பண்ணிக்கலாம்ல. ஏன் அது இவரா கூட இருக்கலாம்ல. சந்திரா, நீ நீ எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கலாம், ஆனா அதை மட்டும் நிறைவேற்றி கொடு. கொஞ்சம் பணம். இங்கே பாருங்க, நீங்க சொல்றத நான் செய்யறேன். என்ன கட்டின துணியோட விட்டீங்கன்னா எனக்கு அது போதும். நான் நிம்மதியா சந்தோஷமா வாழ்வேன். ஆனா பாஸ், நீங்க அடிக்கடி ஒண்ணு சொல்லுங்கல்ல, தூக்கு கயிறுன்னு. நீங்க நான் சொன்னதை செய்யல, அத முத்தமிடவும் நான் தயாராயிடுவேன். ஓகேவா? சந்திரா, நான் சொன்னதுக்கு நீ எசையில உனக்கு தூக்கு தண்டனை தான், மறந்துடாத. கதிரவன் வர்றான், பக்குவமா நடந்துக்க. சரி பாஸ், அவரை நான் பார்த்துக்கிறேன். மீதி வேலையை நான் ஆரம்பிக்கிறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஓகே. வணக்கம் வணக்கம் அண்ணா, திரும்பி பாருங்க அண்ணா. ஆபீஸ் பக்கம் வரத மறந்துட்டேன். நீ நீங்க போன்ல கூப்பிட்டு உடனே வந்து நிக்கிறேன்னா. ஏதாச்சும் முக்கியமான விஷயம் நடந்தா என் காதுல போடுற மறந்துட்டியா பேசுற? எங்க அவ சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். அவ நானே சமயம் வரும்போது அவள்கிட்ட சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டான். அதனால நான் ஏன் கேசீர முத்தி போற வரைக்கும் விடலாமா? ஆமா, அந்த படக்கம்பெனி பரந்தாமனுக்கு மாப்பிள்ளை 50 லட்சம் பணம் கொடுத்தாரு. அதை பத்தி என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே கேசீர. நீங்க எதை பத்தி சொல்ற? என்ன கேசீர? இல்ல, நான் என் மகளையும் உங்க மகனையும் பத்திலாம் கேட்டு இருக்கேன். அடடா, நான் மறந்தே போயிட்டேனே கேசீர. உன் மக இப்ப என் மருமலை ஆகிட்டா. என்னடா சொல்றேன்? நான் பழைய சம்பந்தமா இருந்தா
இந்த சம்பந்தமே நடந்திருக்காது. நான் எல்லாம் ஜாதி மதம் பணம் அத்தனை மறந்து இப்போ அனைவரும் சமங்கிற வாழ்க்கைக்கு வந்துட்டேன். என்னன்னா என் மக கமலா என்னைக்கு இறந்தாலோ அன்னைக்கே புத்தி தெளிச்சு எல்லாத்தையும் மறந்து சமதர்ம வாழ்க்கை நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். உன் மகளை நாங்கள் பத்திரமா பார்த்து தான் வச்சிருக்கிறேன். ஏமா ராஜாத்தி, ராஜாத்தி இங்கே யார் வந்திருக்காரு வந்து பாருமா. அப்பா வாங்கப்பா, நல்லா இருக்கேளா? நல்லா இருக்கம்மா. நீ எப்படிம்மா இருக்கே? நான் நல்லா இருக்கேன்ப்பா. ஏம்மா குறையில்லாத வீட்டில் தானம்மா இருக்க. 30 வருஷமா நான் கைகட்டி அவள்கிட்ட சேவகம் செஞ்சுட்டு இருந்தேன். உன்னை மருமகளாக ஏற்றுட்டா. இன்னம்மா எனக்கு என்னம்மா சந்தோஷத்தாம்மா. நீ நல்லா இருந்தா அதுவே போதும். என் முதலாளி உன்னை நல்லா வச்சுட்டு இருக்காள இல்லையோ? அப்பா இருங்க, உங்களுக்கு போய் காஃபி கொண்டு வரேன். அம்மா வேண்டாம்மா, வேண்டாம்மா. கேசீர காபி சாப்பிடுங்க. நீங்கள் இனிமேல் எங்கள் வீட்டிலேயே தங்கலாம். நீங்கள் எங்கேயும் இல்லைண்ணா, பெண் கொடுத்த வீட்டில் தங்கப்படாது. அப்படி தங்கினா நல்லா இருக்காது. நீங்கள் என் மகளை உங்கள் மகளாக பாவிப்பீங்கிறது எனக்கு நல்லா தெரியுமாண்ணா. கேசீர நீ 30 வருஷமா என்னுடைய மில்லில் உழைச்சிருக்க. உனக்கு நான் வேறு என்ன கைமாறி செய்ய முடியும்? ஏழை தான். ஆனால் பணம் இருக்கிற இடத்துல பண்பு இருக்காது. நான் பண்பான உன்னைய உன் மகளை என் கண்களாமல் காக்க வைத்துறேன். என் மகனுக்கு நல்ல புத்தி சொல்லி கொடுத்து அவனையும் நல்லா வாழ வைக்கிறேன். நீ தைரியமாக போயிட்டு வா கேசீர. நல்லதுங்கண்ணா, நல்லதுங்க, நல்லதுங்க. ராசாத்தி ஒன்னே ஒன்று கூட. ஒண்ணே ஒண்ணா? போதும் போதும், நீங்கள் விடிய விடிய அச்சாரம் போட்டதெல்லாம் போதும். ஆளை விட்டிங்கன்னா சரி. இது பப்ளிக் பார்க்கு. நீ முத்தாரம் போட்டீங்கன்னா தான் நான் அச்சாரம் போடுவேன். இங்கே பாருங்க, நீங்கள் இளம் வயசு தான் போதுங்களா? நீங்கள் விடிய விடிய அச்சாரம் போடுறதெல்லாம் போதும். அது கூடவா இவ்வளவு கஞ்சத்தானோ? அசையாம இரு. அந்த கோல்டன் பீச்சில் அன்னைக்கு உங்ககிட்ட வம்பிழுத்தானு இல்லை, அவன் வருவான். நான் இங்கே ஒளிஞ்சிருக்கேன். ஹலோ ராஜம், உங்களை இங்கே மீட் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆஹா, என்ன முகவெட்டு, என்ன உடல் கட்டு, சும்மா பல பலன்னு ஊட்டி தக்காளி மாதிரி கண்ணா. உன்னை சந்திராதேவி மாதிரி ஆல் இண்டியா சூப்பர் ஸ்டார் ஆகி காட்டுறேன். வாங்க என் கூட. உண்மையை தான் சொல்கிறீங்களா? அதை தவிர என் வாயிலிருந்து வேற வார்த்தை வருமா? பழைய ஸ்டாரு எம்என் ராஜம், தமிழ் நடிகர், கொடிகட்டி பிறந்தாங்கல்ல, அவங்கள மாதிரி ஆக்குறேன். இப்போ இருக்கிற பசங்களுக்கு கேரளத்துக்காரியும் கன்னடத்துக்காரியும் தான் கதாநாயகனாக அடிக்கிறாளுங்க. அவங்கள தான் பிடிச்சி போச்சு. நான் உன்னை கொடிகட்டி பறக்க வைக்கிறேன். வா போகலாம் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு. பாருங்க, எனக்கு எந்த விருந்தெல்லாம் வேண்டாம், போதுமா? எனக்கு சாதா விருந்தே போதும். சாப்பிட்றதுன்னு முடிவாகி போச்சு. நீ பகல் நின்ன இரவு நின்ன சாப்பிட்ற வேண்டியதான். சரி வாமா போவோம். ஐயோ, எப்படி பண்ணுறேன்? என்னங்க படிக்கு படி ஏறிட்டு தெரிஞ்ச இப்போ பத்தினி வேஷம் போடுற. இங்கே பாருங்க, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதே. 10 பேருக்கு பொண்டாட்டி இருக்கிறத பத்தினியாக ஒருத்தருக்கு இருந்தால் போதுன்னு ராஜராஜன் தான் என்னை காப்பாற்றினாரு. யாரு? அந்த பொடி பயலா? அவனை நம்பாத, உன்னை நட்டாத்திர தள்ளிடுவான். நீ ஏன் கூட வா, உன்னை பெரிய ஸ்டார் ஆக்குறேன். வா போலாம். ஐயோ, அவனை இங்கே பாருங்க, உங்களை நம்பினா நடு ரோட்டில் இல்லை, பரலோகம் தான் போகணும். ராஜா வந்துரு, நான் உன்னை காரில் தள்ளிட்டு போய் ஏத்துற நிலைமையெல்லாம் வச்சுக்காத. வா, உன்னை ஸ்டார் ஆகி காட்டுறேன். ஐயோ, விடுங்க. ஐயோ, பரண்டாமா என்னடா எந்திரிச்சா?
உடம்பு நாறு நாராக கிழிச்சு போடுவேன். டேய் ராஜராஜா, நான் கருநாகம், விஷத்தை கக்காம விட மாட்டேன். ஏய், நீ விஷத்தை தான் கக்குவ, நான் விஷத்தையே சீரணிப்பேன். என்னை பத்தி உனக்கு தெரியாது. உன்னை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாடுறா. என்னையவா நீ அடிச்சுட்ட, உன்னை நான் என்ன செய்யறேன்னு பாரு. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுடி அம்மா. மாமா, என்ன இது? என்ன இது கோலம்? நேத்து ராத்திரி இங்க பாருங்க மாமா, என்ன இது புதுசு புதுசா பழக்கலாம் பழகிட்டு வரீங்க? குடிச்சிட்டு வந்து இப்படி தினம் சித்திரவதை பண்றீங்களே, இது உங்களுக்கே நியாயமா? நேத்து ராத்திரி ஏண்டி தூக்கம் போச்சு? ஏண்டி ராத்திரி தூக்கம் போச்சு? மாமா, மாமா, இங்க பாருங்க, பெண்கள் தான் தன்னோட கண்கள், அவங்க எப்பயுமே நம்ம கும்பிட்ற சாமி மாதிரி அப்படின்னு அடிக்கடி சொல்லுவீங்களே, அதனால தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதே கல்லை, சாமி கல்லை தூக்கிட்டு போய் 2-3 உடைச்சி கல்லோட கல்லா போட்டா காலில் மிதிப்பாங்கன்னு சொல்லுவீங்க. இப்போ நீங்களே இப்படி பண்ணலாமா? இது உங்களுக்கு நியாயமா? குடியும் கூத்தியா வைக்கிறது தான் நல்லதா? என்னடி நீலி கண்ணீர் வடிக்கிற? என் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் போச்சுடி. என் கண் முன்னாலே அடிக்கிற அட அறிவு கட்ட நாய, அனாத பையல, உன்னை நல்லவன் நினைச்சு என் மகளை உனக்கு கட்டி கொடுத்தேனாடா. இந்த முகத்தை பாருடா, இந்த முகத்தை பாரு. ஏய், ஏன்டா அடிச்ச என் மகளை? விடுங்கப்பா, உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? யார கேட்டு அவர் மேல கை வைக்கிறீங்க? என்னப்பா, யார கேட்டு நான் வைக்கணும்? இங்க பாருங்கப்பா, இது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள உள்ள சண்டை. இதுல தலையிட உங்களுக்கு அசிங்கமா இல்ல? ஏன் கண்ணு முன்னாடியே ஏன் புருஷன் அடிக்க நீங்க யாரு? நான் யாரா? நான் யாரா பானுமதி? உனக்கு தெரியல நான் யாருன்னு? ஒரு மார் மீது தோல் மீது தூக்கி போட்டு வளர்த்தவம்மா. நீ பிறந்த உடனே உங்க அம்மாவுடைய விட்டுட்டு போயிட்டா. நீ இது வரைக்கும் உன் கண்ணுல கண்ணீர் வராத பார்த்துட்ட பாவியம்மா நான். பானு, இந்த மாதிரி வார்த்தை என்று கேட்டியம்மா. நீ சொல்லுவிய எனக்கு தாய் தந்தை எல்லாம் நீதானு, அத மறந்துட்டியா பாடு? மறந்துட்டியா? ஐயோ பாடு. அந்த உறவு இந்த உறவு எந்த உறவுமே இப்ப அவர் கண்ணுக்கு தெரியலப்பா. பாடு, நீ என்ன நினைச்சாலும் சரி பாடு. தவறான வழிக்கு போற உன் புருஷனை தண்டிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? அப்பா, ஆமாப்பா, இங்க பாருங்க, இந்த உறவு என்னைக்கு என் கழுத்துல ஏறிச்சோ அப்பயே எல்லா உறவும் முடிஞ்சு போச்சு. நீங்க புத்தி சொன்னாலும் அவர் ஏத்துக்கிற நிலைமையில இல்ல, அவர் திருத்தவும் மாட்டாரு. நீங்க இதுல தலையிடாதீங்க, விட்டுருங்க. தலையிட வேண்டாமா? நான் தலையிட வேண்டாமா? பானு, நான் தலையிட வேண்டாமா? நல்லா சொன்னம்மா, நானா சொன்னேன். பெண்ணுக்கிறவங்க என்னைக்குமே பிறந்த வீட்டுக்கு என்னைக்குமே சாதகமா இருந்தவங்க பசங்க எதை சொன்னாலுமே பிறந்த வீட்டுக்கு சாதகமா இருப்பானுங்க. சரி பாப்போம். அப்பா, 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 அப்பா. சபாசுடி, சரியான அருமையா நடிச்சிருக்கிறடி. ஏண்டி, அடுத்தவ பின்னால போகும்போது தாண்டி உங்களுக்கெல்லாம் புத்தி வருது. ஏண்டா ஏண்டி, நீ ஒழுங்கா இருந்தா எதுக்கடி அடுத்தவ பின்னால போறாங்க? இங்க பாருடி, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த இதுவுமே இல்லடி.
நான் எப்படி வேணாலும் இருப்பேன்டி. என் காதலிக்கிற பேரில் என்ன ஏமாற்றிட்டு இன்னைக்கு ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்கிறியா? பணம் இருக்குதுங்கிற திமிறதுல அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற. ஒன்றுமே என்ன எதுவும் கேட்கறதுக்கு நான் இல்லடி. ஐய் ராஜாம், ராஜாம், ரசம் என்ன இருக்கிறக்க சுருங்கி சுருங்கி போகுது. ஃபர்ஸ்ட் ராஜாத்தின்னு கூப்பிட்டேன், அப்புறம் ராஜான்னு கூப்பிட்டேன், இப்போ ரசம்னு கூப்பிட்றேன். ஓஹோ, நான் ராத்திரி வச்ச மிளகு ரசத்தை வச்சு ஞாபகம் ரசம் ரசங்கிறீங்களா? அது மிளகு ரசமா? நான் பேதி மருந்து இல்லைன்னு நினச்சேன். என்னது பேதி மருந்தா? நான் சமைக்கிறது உங்களுக்கு பேதி மருந்தா இருக்குதா? இனிமே நீங்களே எல்லாம் சமைங்க போங்க. சரி சரி வா, நீ ஒன்று எதாச்சும் சமைச்சு போட்டாலும் நான் சாப்பிட்றேன். ஆனால் பாவக்காய் கூட்டு மட்டும் வேண்டாம். நான் யா டைரக்டரு சௌக்கியமாக்கிறியா? இல்லைன்னா சொல்லியா, நம்மகிட்ட சொல்லு, 4 புடி பிடிச்சி விட்றோம். ஏய் செம்மறி ஆடுகளை என்னடா இங்கே பாரு, உங்கள் 2 பேர்த்த வச்சு தான் அந்த பரந்தாம தலையெழுத்தீவே மாற்ற போகிறேன். சொல்லியா, நம்மள்டா படா பெரிய மனுஷன்ட்டெல்லாம் நாம் இருக்கோம். நாம் செய்கிற காரியமெல்லாம் பெரிய பெரிய காரியம். ஆமாயா, கூட்டத்தில் சோடா போட்டு அடிக்கிறதுலேருந்து தீ விட்டு அடிச்சு அடிக்கிறதுக்கு வரைக்கும் நாங்கள்லாம் படா கில்லாடிங்கோ. உங்களை மாதிரி இந்த உடம்புக்கும் பர்சனாலிட்டிக்கும் நான் உங்களை வச்சு தான் அந்த பரந்தாமனை பலி எடுக்க போகிறேன். என்னய்யா எங்கள் பாஸ்கரே நீ விளையாண்டியாமே, உண்மையா? முழிக்கிறீங்க என்னடா முழிச்சிட்டு நிற்கிறீங்க? எங்க பறந்தாம அங்க பரவசமா இருப்பா. இன்னும் கொஞ்ச நேரம் உங்களை எப்படி அவன்கிட்ட நான் அவனை வழிக்கு கொண்டு வர்றதுன்னு உங்களை வச்சு தான் நான் செய்ய போகிறேன். பரந்தாமனை பரவசமா இருக்கிறவனை தட்டி எழுப்பி தான் கூட்டிட்டு வரணும். இப்போ உங்கள் 2 பேர்த்தையும் ஒரு 10 படத்தில் நடித்து உங்களை பெரியாள் ஆக போகிறேன். நைனா நைனா நெசமா தான் சொல்றியா? நிஜமாலுமே தான். அப்படிக்கு இது நெசமா படம் எடுக்கிறேன்னா சொல்லு, நாங்கள் உனக்கு அடிமையாயிடுறோம். ஆனால் நான் சொல்கிறத 2 பேர் கேட்கணும். கேட்குறோம் ஐயா, கேட்குறோம். அந்த பரந்தாமங்கிட்ட இருந்து எல்லா உண்மையும் என்னட்டு நீங்கள் சொல்லணும். சொல்கிறோம். ஆனால் நீ படம் எடுக்கிறேன்னு என் தலையில் அடிச்சு சத்தியமன். சந்திரா, உன்னை அழகுல வாங்கிட்டேன். ஐயோ போது விடுங்க. இந்த மாதிரி கேட்டு கேட்டு எனக்கு இந்த வாழ்க்கையே வெறுத்து போச்சு. புதுசாக வேற ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. சினிமாவில் தானே? இல்லை, இப்போ என் மனசு என்ன சொல்லுது தெரியுமா? இவர் உனக்கு கடைசி வரைக்கும் இருப்பாரா இல்லை பாதியிலே விட்டுட்டு போயிடுவாரான்னு என் மனசு என்னையே கேள்வி கேட்டுட்டு இருக்கு. நீ சம்மதிச்சா கடைசி வரைக்கும் நான் கூடவே இருப்பேன். அப்போ உங்க பொண்டாட்டி என்ன பண்ணுவா? இதை கேள்விப்பட்டு அவ ஒப்பாரி வைக்க மாட்டாளா? சொல்லுங்க. ஒப்பாரி வைக்கட்டுமே, நீ செஞ்சா நான் உன் கடைசி வரைக்கும் இருக்கிறேன். இங்கே பாருங்க, நீங்கள் வீணை அசைக்கணும் தான் நான் இங்கே ஆசைப்பட்றேன். எப்பவும் நீங்கள் என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை. இருந்தாலும் அந்த பரந்தாமனை நினச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நீங்கள் என்னை 2வது வீடாக தானே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? இல்லை, நீ சொன்னா நான் தாலி கட்டி மனைவியே ஏற்றிக்கிறேன். ஓ அப்படியா? உங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா? சரி சரி, போனதெல்லாம் போகட்டும். இனிமே என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணலாம். சரியா? அந்த பரந்தாமன் வர நேரமாயிடுச்சு வேற. இந்த கதிரவனை பற்றி அப்படின்னு நினைக்கிற? ஒரு முடிவு எடுத்துட்டா அந்த முடிவுல இருந்து சீக்கிரம் விலக மாட்டேன்.
அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட் பேப்பரில் எனக்கு கையெழுத்து வேணும். என் கையெழுத்து தானே. சந்திரா தலையசைச்சா ஒரு கையெழுத்து என்ன 1000 கையெழுத்தை போடுறேன். முதல்ல அந்த கையெழுத்து எதுக்குன்னு சொல்லுங்க. நீங்க தோட்டா இல்லா துப்பாக்கின்னு எனக்கு தெரியும். உங்க மனைவியோட கையெழுத்து தான் எனக்கு தேவை. பரந்தாமன், சந்திரா முன்னாடி என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு கையெழுத்து தானே வேணும், உடனே கையெழுத்தோட வரேன். இங்க என்னதான் நடக்குது? இப்ப எதுக்காக அதுல கையெழுத்து வாங்க சொன்னீங்க? என்ன விஷயம்? சந்திரா, இனிமேதான் பூர்ண நிம்மதியா நீ இருக்க போற. ஏன்னா உன்னுடைய பூர்வீக சொத்து எனக்கு வருது இல்லையா, அதனால நீ அது என்கிட்ட கொடுத்துட்டு இனி எங்கனாலும் பறக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. இந்தா நீயும் இந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடு. இதுல நான் கையெழுத்து பண்ணும். இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னாதான் நான் கையெழுத்து போடுவேன், இல்லைன்னா நான் போட மாட்டேன். இதுல ஏதோ வில்லங்க இருக்குன்னு எனக்கு தோணுது. சந்திரா, என்ன புதுசா கேக்குற? நான் சொன்னா நீ செஞ்சுதான் ஆகணும். அதுக்கு பயந்த காலம் எப்பவோ மலை ஏறி போயிடுச்சு. இதுக்கு காரணம் தெரியாம நான் கையெழுத்து போட மாட்டேன், போட மாட்டேன், போட மாட்டேன். சந்திரா, இப்ப சொல்றேன், உன்னுடைய பூர்வீக சொத்துல எனக்கு 50% வந்தாகணும். அதுல எழுதியிருக்கிறேன் படி. உன்னுடைய கணவனாகிய நான் உனக்கு பின்னாடியும் இல்ல இல்ல இப்ப இருந்து உன்னுடைய சொத்துக்கெல்லாம் நான் தான் அதிபர் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். ஒழுங்கா கையெழுத்த போடு. இங்க பாரு, என் சொத்து பத்தி எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்றேன். எங்க அக்காவை பத்தியா, எங்க தாத்தாவை பத்தியா, நான் சாகிற கடைசி நிமிஷத்துலயாவது அவங்கள பார்த்துட்டு சாகணும்னு ஆசைப்படுறேன். நீ இது எல்லாத்தையும் கூட வச்சுக்கோ, எனக்கு எது வேண்டாம். சந்திரா, என்னடி சொன்ன? இருமாப்புக்காரி. அரைச்சிருவேன். மிஸ்டர் பரந்தாமன், நீங்க என்ன சொன்னாலும் சரி, இதுல என்னால கையெழுத்து போட முடியாது. போட மாட்டேன். கூப்பிட்ட எப்படி கையெழுத்து வாங்குறன்னு மட்டும் பாரு. அதை பார்க்கலாம். ஏய் பானு, வாடிங்க. வாங்க. வரும்போது என்ன இப்படி போதையில தள்ளாடிட்டு வரீங்களே, இது உங்களுக்கே நியாயமா? சரி, நீங்க என்னமா பண்ணுங்க. வீட்டுல வந்து தினம் தினம் ஏன் இப்படி சூறாவளியா மாறுறீங்க? ஏய், இப்படி அழுதாண்டி என் நிம்மதியே போச்சு. வர வர என்னை கண்டாலே உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இங்க பாருங்க, நான் உங்களை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியே நீங்க என்ன பார்த்து கேட்குறீங்க. உங்களோட பழகிய நாட்கள்ல நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். அந்த சந்தோஷத்துக்காக தான் நான் தினம் தினம் செத்துக்கிட்டு உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். அதை முதல்ல மறந்துடாதீங்க. கட்டின புருஷன் இன்னொருத்தி மேல ஆசைப்பட்டுன்னு தெரிஞ்சோ நான் பேசாம இருக்கேன். இந்தாடி டிவோர்ஸ் பேப்பர். இந்த உன் சொத்துல 50 லட்சம் ரூபா கையெழுத்து போட்டு கொடுறீ. செக் பவர் எல்லாம் வாங்கிட்டு நீயும் அந்த கிழவனும் சேர்ந்து இது பண்றீங்களா? 50 லட்சமா? அவ்வளவு பணம் உங்களுக்கு எதுக்கு வேணும்? கையெழுத்து இது போட்டு கொடு. செக் பவரை நீக்கிட்டா நான் என்ன பண்ணுவேன்? இல்ல, என்னால முடியாது. நான் கையெழுத்து போட மாட்டேன். போட மாட்டேன்? போட மாட்டேன். போடு போடு. ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்காத போட்டுரு. போட சொன்னா கண்ணகி கொடுத்த மாதிரி நீ கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசீட்டில்
அது ஐயா தப்பித்து வந்தானம்மா, தனியாக வந்தானம்மா, கற்பித்த பாடத்தை அடிதாங்க முடியாமல் அடிதாங்கள் முடியாமல் தனியாக வந்தானம்மான்னு சோக கீதம் பாடிட்டு வருவார். மிஸ்டர் ராஜ், இது எங்கள் குடும்ப விவகாரம், நீங்கள் தலையிடுறது நல்லா இல்லை. குடும்ப விவகாரமா? 4 சவுத்துக்குள்ளே நடந்தாவே எட்டி பார்த்து ஒட்டி கேட்குற காலம் இது. நீங்கள் வராண்டா வரைக்கும் வந்துட்டீங்க, வீதி வரைக்கும் வரக்கூடாதுன்னு தான் நான் அட்வைஸ் பண்ணேன். வீதிக்கு வந்தானா வீட்டுக்கு வந்தானே, என் விஷயத்தில் நீ தலையிடாத. ஏய், கையெழுத்து போட முடியுமா முடியாதா? போட. இப்போ என்ன உங்களுக்கு கையெழுத்து தானே வேணும், போட்டு தரேன். பாத்தியா ராஜ், என் வாழ்க்கையை நீயே பாத்தியா? நான் பிறக்கும் போது அழுதுனா என்னன்னு கூட தெரியல. வளரும் போது என் தாத்தா என்ன ஒரு நாள் அழுவ வச்சதில்லை. ஆனா இன்னைக்கு தினம் கண்ணீர்லயே மிதக்க வேண்டியதா போயிடுச்சு. பாத்தியா? பானு, அழாதம்மா, அழாத. சீக்கிரம் நல்ல காலம் பிறக்கும், கண்ணீர் விடாதம்மா. ஆண்டவா, என் வாழ்க்கையை பட்டு ஏன் இப்படி சோதிக்கிற? நான் அப்படி உனக்கு என்ன பாவம் பண்ண? என் வாழ்க்கைய பங்கு போடலாம் யாரோ வராங்க. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ண? இன்னைக்கு என் வாழ்க்கையே போயிடுச்சு. பானு, அழாதம்மா, கரை சேரும் நேரம் வந்தாச்சு, கண்ணீரை தொடச்சுக்க. நீங்க என்ன சொல்றீங்க? அந்த பரந்தாமனை நான் கம்பி எண்ணெய் வச்சிட்றேன். டைம் ஆச்சு, நான் வர்றேன். இன்னொரு குட் நியூஸ் பானு. உன் கூட பிறந்த உடன்பிறப்பு நம்ம ஊரில் தான் இருக்கா, அம்மாவகம்மா. அவளையும் கூட்டி வந்து உன் கையில் ஒப்படைச்சிட்றேன். அந்த பறந்தாமன் பறந்துருவான், நான் வச்சுக்கிறேன். என்ன சொல்றீங்க? என் கூட பிறந்தவ இந்த ஊர்ல இருக்காளா? அவ எப்படி இருப்பா? என்ன மாதிரி இருக்காளா? நல்ல வசதியா இருக்காளா? அவ நல்லபடியா தானே வாழ்றா? பத்திரமா உன்னிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன், நீ அழாதம்மா. அக்கா வாமா. யார் நீ? நான் தான் கூட பிறந்தவக்கா. எனக்கு வாழ்க்கை கொடுங்கக்கா. எனக்கு நீ இனிமே யாருமே இல்லை, எல்லாமே எனக்கு நீங்க தான். உன் பேர் என்னம்மா? என் பேரு சந்திரா. ஓ, நீதான் அந்த சந்திராவா? என் புருஷனை வளைச்சு போட்டிருக்கே, இது உனக்கே நியாயமா இருக்காடி? உனக்கு நான் வாழ்க்கை கொடுக்கணுமா? என் வாழ்க்கையில தாண்டி நீ பங்கு போட்டு உட்காந்துட்டு இருக்க. நான் கேட்க வேண்டியதை நீ வந்து கேட்கறியே, உனக்கு மனசாட்சி இல்ல? அக்கா, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. நான் ஒரு நடிகை தான். ஆனா நான் உண்மையை சொன்னா எல்லாம் நடிக்கிறதா நினைக்கிறாங்க. அக்கா இங்க பாருக்கா, எல்லாம் அந்த பரமதானோட விளையாட்டு தான் இது. அவன் சொல்லிதான் என் வாழ்க்கையை இன்னைக்கு சின்ன பின்னமா வந்து நிற்குது. என்னை மன்னிச்சு என்னை ஏத்துக்கக்கா. ஆஹா, நீ நடிகை தானே, அதான் ரொம்ப நல்லாவே நடிக்கிற. தயவு செஞ்சு என்ன வார்த்தையால குத்தாதக்கா, உன்னை கெஞ்சி கெடுக்கிறேன், என்னை ஏத்துக்கக்கா. போது நிறுத்தடி. எல்லா தப்பும் நீ பண்ணிட்டு ஏன் புருஷ மேல பழியை தூக்கி போட்டு தப்பிச்சுக்கலான்னு பாக்குறியா? இல்லக்கா, இல்ல, என்ன மன்னிச்சு ஏத்துக்கக்கா. நீங்க என்னை ஏத்துக்கலைன்னா நான் சாகவும் தயாரா இருக்கேக்கா. ஐயோ வேண்டாமா, வேண்டாம்.
நீ உன்னாலதான் ஏன் புருஷன் நிம்மதி அடைகிறாரு. எனக்கு அவரை ரொம்பவே பிடிக்கும். நீ போயிட்டா அதுலயே அவர் நில கொழிஞ்சு போயிடுவாரு. வேண்டாம், இப்பயாவது ஒரு முகத்தை நான் நல்லபடியா பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு அதுவே போதும். நீ விருப்பப்பட்ட நீ இங்கே தங்கிக்கோ. நான் உன்னை எதுவுமே சொல்லல. போதுக்கா, எனக்கு அது போதும். வெரி குட் சந்திரா, வெரி குட். நீதான் உலக மகா நடிப்பு பேரரசியாச்சு. கட்டின கணவனை என்ன விட்டுட்டு வீட்டுக்கு வந்த விருந்தாளிய காதல் வலை வீசி அவனை கல்யாணமும் பண்ணிக்க பார்க்கிற. இல்ல அப்பாவி பொண்ணுக்கு துரோகம் செய்ய நினைக்கிற. பரந்தாமா, வார்த்தை அளந்து பேசு. அக்கா, இவன் சொல்றத நீ நம்பாதக்கா. நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. சொல்ல போனா நீ தான் சட்டப்படி ஏன் புருஷன். அத மறந்துட்டு பேசாத. ஆமா, நம்பாதீங்க. இவ சொல்றத நம்பாதீங்க. ஏன்னா இவ படிதாண்டா பத்தினி பாரு. வெடிஞ்சாதான் இவ பத்தினி ஆயிடுவாள. கோபுரத்தில் இருந்தவளை, குப்பையில் இருந்தவளை இவளை கோபுரமாக்குன. ஆனா கட்டிய கணவனை என்ன விட்டுட்டு இந்த அப்பாவி பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறா. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு எத்தனை கையெழுத்து வேணாலும் போட்டு தரேன். தயவு செஞ்சு இங்க இது போயிடுங்க. அக்கா, இப்பவும் சொல்றேன், இவன் சொல்றத மட்டும் தயவு செஞ்சு நம்பாதக்கா. இங்க பாருங்க பரந்தன்மன், அவ உங்க கூட வர இஷ்டப்பட்டா அவளை நீங்க கூட்டிட்டு போங்க. நான் குறுக்க நிக்கல. நான் யாருடைய அனுமதி எனக்கு தேவையில்லை. ஆடி விடு கைய. இப்பயே சொல்றேன், அவ விருப்பப்பட்டா நீ கூட்டிட்டு போ. நான் உன்னை எதுவுமே சொல்லல. ஆனா அவ விருப்பம் இல்லாம நீ இங்க இருந்து அவளை கூட்டிட்டு போக முடியாது. என் மனைவியை எடுத்து செல்ல உன்னுடைய எதுக்கு அனுமதிக்கிற வேண்டும்? மரியாதை கெட்டு போயிடும். ஏறா கைய. ஏமா பாடு என்ன இங்க? அட இந்த மானகட்ட பையன் தானா? அட பாவி, இந்த வேசியை கூட்டிட்டு வந்தா என் மக பொழப்பல மணிய வந்து வாழ்க்கை கெடுக்கிற. இந்த பொழப்புக்கு நீ நாடுகிட்டு சாகலாண்டா. டேய் பரந்தாமா, உனக்கு இதயமே இல்லையா? பொம்பளை வித்து பொழைக்கிறிய, இது ஒரு பொழப்பா? அட நாயே, பேசு பேசு, இன்னும் நல்லா பேசு. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி உன்னுடைய புள்ள கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாகி ஒரு பங்களாவில் குழந்தை பிறந்தது. அந்த 2 குழந்தையும் கொல்றதுக்கு அனுப்பிச்சுட்டு இல்ல, அதாவது தெரியும் அவனுக்கு. அப்ப நான் அடைக்கலம் கொடுத்தேன். அப்ப தெரியும் அந்த பரந்தாமனை நான் மானம் கட்டவன் இல்ல. இப்ப சொல்லு, யாரு மானம் கட்டவன்? பரந்தாமா, இவ்வளவு விஷயம் தெரிஞ்ச உனக்கு என் 2வது கண்மணி எங்க இருக்குன்னு கண்டிப்பா உனக்கு தெரியும். உன் காலில் விழுந்து கேட்கிற, காலம் பூரா உனக்கு கடமைப்பட்டிருக்கிற என் 2வது கண்மணி எங்க இருக்குது சொல்லு. உனக்கு என்ன வேணாலும் கேளு, நான் தரேன். சொல்றேன், சம்பந்தம் சொல்றேன். ஆனா சொன்னா நீ எனக்கு என்ன பண்ணுவ? எதை வேணாலும் கேளு, தர்றேன். உன் சொத்துல பாதி வேணும். கண்டிப்பா தரேன். என் கண்மணியை மட்டும் என்னட்டு ஒப்பட. நான் கையோட கூட்டு வந்திருக்கிறேன். நீ வேசி, விபச்சாரி, குடிதாண்டின்னு யார வர்ணிச்சியோ இந்த சந்திராதான் இன்னொரு பேத்தி.
மிஸ் சந்திரா ஒரு நிமிஷம். நான் பேசுறபடி தொகை வந்த பின்னாடி தான் உன் பேத்தி உன் கைக்கு வருவான். பரந்தாமா விட்டுரு, இந்த கேட்ட பணத்தை நான் கொடுத்துட்றேன். என் கண்மணி என்னட்டு விட்டுரு. உனக்கு எவ்வளவு பணம் வேணும் நான் தரேன். உங்ககிட்ட தான் 100 கோடி சொத்து இருக்கு, அதுல 50 கோடி இப்பவே தரணும். 50 கோடி நான் இப்பவா தரேன். என் கண்மணி மட்டும் என்னட்ட விட்டுடு பரந்தாமா, விட்டுடு. சந்திரா நீ அப்பா மானு என்ன நடந்துச்சு? அந்த பறந்தாம சந்திராவை காரில் கூட்டிட்டு போறான். ராஜா என்ன நடந்துச்சு? நம்ம சந்திராவை கடத்திட்டு போறான்டா. 50 கோடி ரூபாய் கொடுத்தாத்தா நான் விடுவேன்னு சொல்றான். நம்ம லாக்கரில் இருக்கிற தங்கம் பணம் எல்லாத்தையும் கொண்டு கொடுத்து வாங்கடா போய் கூட்டிட்டு வந்துடலாம். வாங்க ஆமா வாங்க. சந்திரா ஆட்ட வச்ச என்னையே ஆட்டி வச்சுட்டல, உன்னை உயிரோட விடுறதே தப்பு. உன்னுடைய உயிரோட விலை 50 கோடி. 50 கோடி தங்கம் என் கைக்கு வந்த பின்னாடி உன்னை நான் உயிரோடுறேன். இல்ல பறந்தாவா அறிவாளி சில நேரத்துல முட்டாளாயிடுவான், அது தெரியுமா உனக்கு? அது தெரியல உனக்கு. ஏய் எவ்வளவு திமிரு உனக்கு? வளர்த்த கடா மாரல பாயின்னு சொல்லுவாங்க. குப்பையில் இருந்த உன்னை கோபுரத்தில் வச்சம் பாரு, கூட்டுக்குள்ள ஆபடுத்த. ஏய் இங்க பார், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இதுக்கு முன்னாடி உனக்கு பயந்து எல்லா வேலையும் செஞ்சேன். இனிமே எனக்கு வாழணுங்கிற ஆசையே இல்லை. ஓ முன்னாடி நான் நிக்கிறேன்ல, சுடு, என்ன சுட்டு தள்ளி பார்க்கலாம். என்கிட்ட இப்ப இருக்கிறது என் உயிர் மட்டும்தான், அதை எடுத்துக்கோ, சுட்டு தள்ளு. என்னடி போயிட்டியா? உன்ன மாதிரி ஆள் இந்த உலகத்துல வாழவே கூடாது. இனிமேவது இந்த உலகம் கொஞ்சம் நிம்மதியா வாழட்டும். சந்திரா என்னது சுத்ததியா? ஆமா, எனக்கு இது தவிர வேற வழியே தெரியல. என்னால என்ன பண்ண முடியும்? என் பழிய நான் தீர்த்துக்கிட்டேன். என் பழிய என் பழிய நான் தீர்த்துக்கிட்டேன். என்ன நடந்தது? சந்திரா பரந்தாமனை சுட்டுடா. இன்ஸ்பெக்டர் என்ன நடந்தது? கொலை துப்பாக்கி உங்க கையில இருக்கு கதிரவன். அவங்களும் மயங்கி இருக்கிறாங்க. நீங்க சுட்டதை பார்த்ததுனால அவங்க ஏன் மயங்கி விழுந்துடக்கூடாது? இல்லை சார், சந்திரா தான் சுட்டா. இன்ஸ்பெக்டர் நீங்க கான்ஸ்டபிள் கதிரவனையும் சந்திராவையும் அரெஸ்ட் பண்ணுங்க. யாரும் இங்க இருந்து நவரக்கூடாது. நான் டிஎஸ்பிட்டையும் எஸ்பி சார்ட்டையும் பேசிட்டு வந்துடுறேன். இதுதான் என் வாழ்க்கையில நடந்தது. என் பழிய தீக்க என் கையாலேயே அவனை கொண்டுட்டேன்.
எனக்கு இதை தவிர வேற வழியே தெரியல. இன்னைக்கு எதுக்காக அழுவுற? எதுக்காக நான் கண்ணீர் வர்றேன்? இந்த நீதிமன்றம் எனக்கு தண்டனையை குறைக்கிறதுக்காக இல்ல. இந்த உலகத்துல என்ன மாதிரி பொண்ணுங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க இனிமே கண்ணீர் சிந்த கூடாது ஒரே காரணத்துக்காக தான் நான் அழுவுறேன். அது மட்டும் இல்ல, அந்த பரந்தாவ மாதிரி இந்த உலகத்துல கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ ஐயக்கடிக இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து என்ன மாதிரி பொண்ணுகளை காப்பாத்த வேற யாரும் இல்ல. இனிமே யாரும் அப்படி ஒரு தப்பு செய்யக்கூடாதுன்னு ஏன் கையாலே அவனை கொன்னுட்டேன். இனிமே நான் வாழ தகுதி இல்லாதவ. அதனால நான் இந்த உலகத்தை விட்டே போறேன். உங்களை எல்லாரும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னை காப்பாத்தணும் மட்டும் நினைக்காதீங்க. இந்த சட்டம் நல்ல தீர்ப்பை கொடுக்க நினைக்கிறேன். எனக்கு தண்டனை மரணம், மரணம். இங்க பாருங்க, சந்திரக்கு நடந்த முடிவு எல்லா பொம்பளைங்களுக்கும் ஒரு பாடமா இருக்கட்டும். ஏன்னா ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கு? கலைத்துறையில் இருக்க எல்லாருமே இந்த மாதிரி கிடையாதுன்னு அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டதான் சந்திரா இந்த முடிவு எடுத்தா. அவ எடுத்த முடிவு எனக்கு சரியாக தான் தெரியுது. ஆமாம் பானு, சந்திராவோட நினைவு நம்ம நெஞ்ச விட்டு என்றைக்கும் நீங்காது. இங்கே பாருங்க, இன்னும் என் நினைவுல விட்டு நான் உங்களை மறக்கவே கிடையாது. அவளுக்காக சரிபாதி கொடுத்தியே, அதாங்க இணை பிரியாத பாசம். அவன் மேல நான் வச்ச பாசம். பானு, பாசம் முன்னோடு தான் பானு, பாசம் முன்னோடு தான். என்ன மன்னிப்பியா? இங்க பாருங்க, நான் அதெல்லாம் எப்பவும் மறந்துட்டேன். இதுக்கு மேலேயாவது திருந்தி நல்ல புருஷனா வாழ பழகிக்கோங்க. சரி சரி, பையன் வீட்டில் தனியா இருப்பான், வாங்க போலாம். கவிதைகள் பாடும் உனக்கு தான் அற்புதமான இந்த மதியமட்டி மாணவர்கள் உனக்கு சுத்தி போடணும்ல. கிட்டத்தட்ட 64 ஆண்டுகள் எங்களுடைய நாடகத்திற்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து கொண்டிருக்கின்ற ஒரு பாட்டு உற்றார் உறவினர்களும் ஊர் பொதுமக்களும் அக்கமக்கத்து சுற்று வட்டார அனைத்து சமூகத்தினர்களும் எங்களுக்கு அன்பளிப்பாக வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற எங்களின் தேவைகளுக்கான பொருளுதவியை தந்து இந்த நாடகம் செம்மையாக நடைபெற வேண்டும் என்கின்ற ஆதங்கத்தில் எங்களுக்கெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் 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 நன்றிகளையும், அவர்கள் என்றென்றும் எல்லா வளமும் நலமும் பெற்று நோய் நொடி இல்லாமல் 1000 ஆண்டுகள் பல்லாண்டு வாழ்க்க வேண்டும் என்கின்ற ஆதங்கத்தில் தொடர்ந்து இந்த நாடகம் நடைபெறுவதற்கு மீண்டும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும், உதவிக்கரம் நீட்டுவீர்கள் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இந்த நாடகத்தினை நிறைவு செய்கின்றோம்.